எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட பழைய பிஞ்சு நிலைமையில் இருக்க சேரை நீங்களே எப்படி சரி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பில், அதுவும் வெறும் 7 ஸ்டெப்பு தான். முதல்ல இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு இதோட ஃபுல் வீடியோ ஒரு 1 hour 1.5 hour அதில் 2 hours ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் ஸ்லோ மோஷனில் நான் என்னென்ன பண்ணுறேன்றது தெளிவாக பாருங்கள். இதை பார்த்துட்டு அதை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். முதல்ல அந்த ஷார்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கம்பியில் முடிச்சு போட்டு இந்த பெரிய கம்பிக்கும் சின்ன கம்பிக்கும் சுற்ற ஆரம்பிச்சிடணும். அது எப்படி சுற்றுன்றது தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் சுற்றுறோன்றது தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இந்த ஒயர் சேரில் வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் வரும், இன்னொன்று ஸ்டீலில் வரும். ஆனால் வுட்டில் வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டீலில் ஆனால் சுற்றணும். ஏன் சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டில் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு குறிப்பிட்ட 1 இன்ச்சுக்கு கேப்பில் ஒரு ஓட்டை, இந்த லென்த்துக்கும் பிரித்துக்கும் கரெக்டாக ஓட்டை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டீலில் வர சேரில் அந்த மாதிரி ஓட்டை இருக்காது. ஒரே ஈவனாக இருக்கும். நடுவில் சின்ன சின்ன வெல்டிங் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வுட்டில் எப்படி ஓட்டையாக வருதோ அந்த மாதிரி ஓட்டையை ஒன்றுக்கு நேராக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒயரை சுற்றி வர வைக்கிறோம். ஸோ அப்படி சுற்றி வர வச்சா தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம பின்ன முடியும். அப்படி சுற்றலைன்னா அந்த ஸ்டெப்பை போடவே முடியாது. தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பிக்கு மேலே நான் இப்போ சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒயர் வச்சு தான் சுற்றணும். நடுவில் சின்ன ஒயர்லேயும் சுற்றலாம், பெரிய ஒயர்லேயும் பின்னலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சைடில் பெரிய ஒயர் போட்டு சுற்றுறோம் பார்த்தீங்களா, சுற்றும் போது சின்ன ஒயர் போட்டு நீங்கள் பின்னுறீங்கன்னா முதல்ல அந்த பெரிய கம்பிக்கும் சின்ன கம்பிக்கும் மேலே ஒரு 3 சுற்று சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த கம்பிக்கு இடையில உள்ளே விட்டு ஒரு சுற்று சுற்றணும். சுற்றிட்டு திரும்ப ஒரு 3 சுற்று, திரும்ப அந்த கம்பிக்கு இடையில ஒரு 3 சுற்று, இப்படியே சுற்றணும். இந்த கார்னர் மூளைக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே சுற்றும் போதே 4 சுற்று சுற்றணும், உள்ளே விட்டு சுற்றும் போது 2 சுற்று சுற்றணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 சுற்று 2 சுற்று உள்ளே விட்டு சுற்றிருப்பேன். ஏன் அந்த மாதிரி சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எக்ஸாம் டைம்ன்றதுனால டைம் பத்தலை, சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக நான் அதை 4 சுற்று 2 சுற்றாக ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டேன். அப்படி சுற்றினா வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் ஃபினிஷிங் வந்து எனக்கு அந்த ஓட்டை ரொம்ப பெருசாக வரும். ஸோ அதேமாதிரி சீக்கிரமாகவும் நான் பின்னிடலான்றத நோக்கத்துக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அதே மாதிரி உள்ள பெரிய ஒயரும் சைட்லேயும் பெரிய ஒயரையும் போட்டு 3 சுற்று ஒரு சுற்றில் பின்னலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணேன். சரிங்களா? நீங்கள் மெலிஸ் ஒயர் போட்டு பின்னுற மாதிரி இருந்தாலும் 3 சுற்று ஒரு சுற்றுன்னு ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டை ஒயர் போட்டு நடுவில் பட்டை ஒயர் போட்டு வர மாதிரி இருந்தாலும் 3 சுற்று ஒரு சுற்றில் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் 4 சுற்று உள்ளே ஒரு சுற்று சுற்றிக்கலாம். அதேமாதிரி அந்த கம்பிக்கு இடையில இருக்கிற கேப்பை வச்சும் நம்ம அதை தீர்மானிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு ஃபோட்டோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன கம்பிக்கும் பெரிய கம்பிக்கும் நல்லா தாராளமாக இடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தாராளமாக இடம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து மேலே, அதாவது பெரிய கம்பிக்கும் சின்ன கம்பிக்கும் மேலே ஒரு 3 சுற்று சுற்றிட்டு உள்ளே அடுத்த சுற்று உள்ளே விட்டு ஒரு சுற்று சுற்றணும். அதுக்கப்புறம் திரும்ப 3 சுற்று மேலே சுற்றணும். இப்போ லெஃப்ட் சைடில் 3 சுற்றும், ரைட்டு சைடில் 3 சுற்றுக்கும் நடுவில் ஒரே ஒரு சுற்று சுற்றிருப்போம். அதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்டெப் பண்ணணும். அதாவது நம்ம உட்கார்ற இடம் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வித்தவுட்டாக இருக்குது பாருங்கள் அந்த சதுரத்தில். அந்த வித்தவுட்டாக இருக்கிற இடத்துல ஒரு 6 ஸ்டெப்ஸில் வந்து ஒயர் பின்னணும். அந்த 6 ஸ்டெப்புக்கும் அந்த சின்ன ஓட்டை வந்து நமக்கு அந்த 6 ஒயர் உள்ளே போகணும். முதல்ல ஒரு ஒயர் விடும்போதே நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப டைட்டாக இருக்குன்னா நாம் என்ன பண்ணிக்கணும், நடுவில் ஒரு சுற்று சுற்றுறோம் பார்த்தீங்களா, அதை அந்த 6 ஒயரும் போகிற அளவுக்கு ஒரு எத்தனை சுற்று சுற்றினா நமக்கு அந்த 6 ஒயரும் போகுமோ அதுக்கேற்ற மாதிரி 2 சுற்றா 3 சுற்றா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஓட்டை சின்னதாக வர மாதிரி இருக்குன்னா நீங்கள் 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் சைடில் 3 சுற்று சுற்றணும். அந்த பைப்புக்கு மேலே 3 சுற்று சுற்றணும். அப்படி இல்லைன்னா அந்த 2 சுற்றும் சுற்றி, அதாவது அந்த பெரிய கம்பிக்கும் சின்ன கம்பிக்கும் உள்ளே விட்டு சுற்றும் போதே 3 சுற்று சுற்றியும் 2 சுற்று சுற்றியும் உங்களுக்கு இடம் பத்தலைன்னா இன்னொரு சுற்று 3 சுற்றா சுற்றி, அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு 4 சுற்றா எக்ஸ்ட்ரா சேர்த்து சுற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதேமாதிரி அந்த ஓட்டை தான் நமக்கு மெயின். ஓகேங்களா? இந்த சுற்றுறது எதுக்காக தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம போட்டு பின்னணும். அந்த பின்னுறதுக்கோசரம் தான் இந்த ஓட்டையை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஓட்டை தான் மெயின். ஓகேங்களா? சுற்றுறது மேட்ரு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஐடியா பண்ணி இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெல்டு கொஞ்சம் ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. அந்த ரொம்ப வெல்டு பெருசாக வச்சுருக்கனால
நாம் ஒரு 3 சுற்று சுற்றி அந்த உள்ள சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே விட்டு பின்னுறது, அந்த உள்ளே விட்டு பின்னுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்டு வரும். அதாவது அவங்க ஆல்ரெடி வெல்டு வச்சுருப்பாங்க. அந்த வெல்டு இடத்துல வரும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கணும். அந்த வெல்டுக்கு மேலேயே இன்னும் ஒரு 2 சுற்றி சுற்றி அந்த அந்த வெல்டை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டு சுற்றணும். அந்த இது நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வரும். அந்த இடத்துல நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம எடுத்துக்கிட்ட ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து முடியுது. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒயரை வந்து நம்ம இப்போ ஒரு 1/4 கிலோ ப்ரைஸில் வரும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 400க்குள்ளே இருக்கும். இப்போ வந்து ரேட் ஏறி இருக்குது. ஒயரோட ரேட்டு 400 வரும். அது 1/4 கிலோவாக விற்பாங்க. ஓகேங்களா, அதை வாங்கிட்டிங்கன்னா அது சின்ன சின்னதாக நம்ம பிரித்து கட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான ஐடாட் மேலே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன். அதை பாருங்கள். அந்த ஒயரை எப்படி கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுருக்கணும்னு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் முடிச்சு போடணும். இன்னொரு ஒயரை எடுத்து இதில் கட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற ஒயரை இதில் சேர்த்து முடிச்சு போடணும். ஸோ அதுக்காக அளவு எடுத்துக்கணும். இப்போ எப்பயுமே முடிச்சு வந்து பார்த்திங்கன்னா அடியில் வர மாதிரி பார்த்துக்கணும். அளவு எடுத்துக்கிட்டு அதை லைட்டாக மடக்கி விட்டுக்கணும். அந்த ஒயரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மடக்கி விட்டுக்கிட்டு அந்த எந்த இடத்துல மடக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த முடிச்சு வர மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ சுற்றி முடிச்சு போட்டுடணும். அந்த முடிச்சு எப்படி போடுறேன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். பார்த்து அப்படியே அதுக்கேற்ற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு திரும்ப இது ஃபுல்லாகவே இதுக்கு மேல் இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி சுற்றுறது தான். 3 சுற்று சுற்றி சுற்றுறதே உங்களுக்கு பெஸ்ட்டு. 3 சுற்று வெளியே உள்ளே ஒரு சுற்று, ஓகேங்களா, உள்ளே விட்டு ஒரு சுற்று, அவுட்டரில் 3 சுற்று. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான டிசைன் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு டைம் பத்தலை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எமர்ஜென்சி சீக்கிரம் வேணும்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் வேணும்னு சொல்லும்பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ஓகே 3 ஹவர்ஸில் கொடுக்கணுமா, அப்போ நம்ம ஸ்கிப் பண்ணி சீக்கிரம் அந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கோசரம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிடணும். ஸோ நீங்கள் 3 சுற்று சுற்றி உள்ளே விட்டு ஒரு சுற்று சுற்றிங்கன்னா டிசைன் ப்ராப்பரான டிசைன், உள்ள அழகான சின்ன சின்ன ஓட்டையாக கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 4 சுற்று உள்ளே 2 சுற்று அல்லது 4 சுற்று உள்ளே ஒரு சுற்று அப்படி விட்டு பின்னுறீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கொஞ்சம் அந்த ஓட்டை பெருசாக இருக்கும். ஸோ பார்க்கும்போது டிசைன் வந்து கொஞ்சம் பின்னல் உள்ளே இருக்கிற பின்னல்லாம் அதிகமாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக பின்னல் போடுறோமோ, 3 சுற்று ஒரு சுற்றுன்னு போடுறோமோ, அப்படி இல்லைனா 2 சுற்று ஒரு சுற்றுன்னு கூட போடலாம். அதுலனா ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் அந்த 5 ஸ்டெப்பு போட்டுட்டு அந்த 6வது ஸ்டெப்பு போடும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கரெக்டாக கீழே வர மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதேமாரி முடிச்சு பார்த்திங்கன்னா நம்ம அளவு எடுத்த மாதிரி அந்த கரெக்டாக அந்த கீழே அந்த இடத்துல வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முடிச்சு போகிறது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த முடிச்சுக்கு மேலே திரும்ப நம்ம அவுட்டரில் சுற்றுவோம் பார்த்திங்களா, பெரிய பைப்புக்கும் சின்ன பைப்புக்கும் மேலே சுற்றும் போது அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒயர் நீட்டிக்கிட்டு இருக்கிற ஒயரை அதிலே சேர்த்து சுற்றிட்டோம்னா அடியில் நீட்டிக்கிட்டு அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த முடிச்சு போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயரை விட்டுக்கோங்க. ரொம்ப வெட்டி விட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நடுவில் வெல்டிங் வரும் நம்ம சுத்தம் பொழுதுன்னு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் 2 சுற்று மேலே அவுட்டரில் 4 சுற்று உள்ளே விட்டு 2 சுற்றுன்னு சுற்றினேன். ஆனால் இங்கே அவுட்டரில் இப்போ கொஞ்சம் நம்ம 4 சுற்று சுற்றினா பார்த்தீங்கன்னா வெல்டிங் கிட்ட கரெக்டாக வருது. அதனால் ஒரு சுற்று சுற்றி அவுட்டரில் 4 சுற்று சுற்ற ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ ட்ரை பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக வந்து அந்த வெல்டிங் கிட்ட வந்து உள்ளே விட்டு சுற்றுற மாதிரி வருது. அந்த வெல்டிங் கிட்ட உள்ளே விட்டு சுற்ற முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இரும்பு வெல்டிங் இருக்கிறதுனால நம்மளால் சுற்ற முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பழைய மாதிரியே அளவு எடுத்து பார்த்து ஐயோ சரி இந்த இடத்துல சரி வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அந்த சுற்றினதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த உள்ளே விட்டு சுற்றுறதை 2 வாட்டி சுற்றிடுவேன். இப்போ நார்மலாக எப்பயும் சுற்றுற மாதிரி இப்போ இது உள்ளே விட்டு 2 வாட்டி ரெண்டு வாட்டி உள்ளே விட்டு சுற்றிட்டு இதுக்கு மேலே 4 சுற்று சுற்றணும். ஆனால் நான் வந்து 5 சுற்றா அல்லது அந்த வெல்டிங் மறையலைன்னா ஒரு 6 சுற்றா எக்ஸ்ட்ரா சேர்த்து சுற்றிடுவேன். அது ஏன்னா ஃபினிஷிங் பண்ணும்போது இப்போ இது முடிச்சுட்டு அவுட்டரில் முடிச்சுட்டு உள்ளே விட்டு பின்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நம்ம ரொம்ப அகலமாக விட்டுருக்கோமோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அகலமாக தெரியும். அது மட்டும்தான். இவங்க வெல்டிங் அதாவது இந்த ஸ்டீலில் வெல்டிங் வைக்கும்போது சரியாக வைக்க மாட்டாங்க. சில இடத்துல ரொம்ப பெருசாக வச்சுருவாங்க. அது அவங்களோட மிஸ்டேக்கு. நம்ம பின்னுறதுக்கு வந்திருக்குன்றதுனால நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் 4 சுற்று ஆல்ரெடி சுற்றி வச்சிட்ருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று 5 சுற்றா சுற்றுற மாதிரி வருது. ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி அவுட்டரில் 5 சுற்றா சுற்றிக்கிட்டு திரும்ப நார்மலாக உள்ளே 2 சுற்று சுற்றி திரும்ப 4 சுற்று. இப்போ நான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டைம் இல்லைன்றது பட்சத்தில் தான் நான் வந்து உள்ளே 2 சுற்று அவுட்டரில் 4 சுற்று சுற்றிருக்கேன். ஆனால் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ப்ராப்பராக கம்பிலாம் இந்த மாதிரி வெல்டுலாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. கரெக்டாக உள்ளே நல்லா ப்ராப்பராக ஒயர் விட்டு பின்னுற அளவுக்கு நிறைய கேப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவுட்டரில் 3 சுற்று உள்ளே விட்டு பின்னும்பொழுது ஒரு சுற்று சுற்றினாவே போதும். அதேமாதிரி கார்னரில் வரும்போதெலாம் என்ன பண்ணிங்கன்னா ஜாக்கிரதையாக அந்த கார்னரில் வந்து இப்போ 3 சுற்று சுற்றுறீங்களா அதை எக்ஸ்ட்ரா ஒரு 4 சுற்றாக சுற்றணும்.
அது அந்த கார்னரில் மட்டும்தான் 4 சுத்தாக சுற்றணும். உள்ளே விட்டு சுற்றும் பொழுது 2 சுத்தாக சுற்றணும். புரியுதுங்களா? கார்னரில், ஏன்னா அது வந்து கொஞ்சம் கார்னரில் வந்து அந்த இடம் நார்மலாக சுற்றுற இடத்துக்கும் அதுக்கும் வந்து பரப்பளவு குறையும். இப்போ வெளியே நார்மலாக நீட்டாக இருக்கிற இடத்துல சுற்றும் பொழுது ஒரு லென்த்துனா 1 இன்ச்சுனா 1 இன்ச்சுக்கு கேப்புக்கு வரும் அந்த 3 சுற்று, இல்லை அரை இன்ச்சுனா அரை இன்ச்சு கேப்புக்கு வரும் அந்த 3 சுற்று. ஆனால் நீங்கள் கார்னரில் சுற்றும் போது அந்த அரை இன்ச்சுக்கு வர வேண்டிய 3 சுற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சிலேயே வந்து முடிஞ்சிடும் 3 சுற்று. அதனால் எக்ஸ்ட்ரா அந்த அரை இன்ச்சு வர வைக்கணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு சுற்று சுற்றுவோம். அதேமாரி உள்ளே விட்டு சுற்றும் பொழுதும் அந்த ஓட்டை ரொம்ப சின்னதாக இருக்கும் இந்த கார்னரில் வரும்போது. அதனால் அந்த கார்னர் சைடில் மட்டும் உள்ளே விட்டு சுற்றும் பொழுது ஒரு 2 சுத்தாக சுற்றணும். அந்த கார்னரில் மட்டும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. நமக்கு தேவை அந்த ஓட்டை கரெக்டாக வரணும். ஒவ்வொன்றுத்துக்கு நீளத்துக்கு நேராக கறக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பின்னாடி பின்னிக்கலாம். அதை நான் டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கு மேலே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக நல்லா ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக எண்டுக்கு வந்துவிட்டோம். எண்டுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் இருக்கும். சுற்றிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கையில் ஒயர் இருந்ததுன்னா ஸோ ப்ராப்பராக எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் முடிச்சு போடுற அளவுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் முடிச்சு போடுற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயர் எடுத்துக்கிட்டு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம சுற்றணும் பார்த்திங்களா, அதுக்கு அடியில் இந்த ஒயரை மடக்கி உள்ளே விட்டு இப்போ இதில் நான் போடுற மாதிரி ஏதாவது ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு முடிச்சு நமக்கு தேவை. அந்த ஒயர் வந்து திரும்ப ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா? நார்மலாக ஏதாவது ஒரு முடிச்சு, ஏதாவது உங்களுக்கு சின்ன கேப் ஏதாவது கிடைக்குதா பாருங்கள். ஏதாவது இல்லை கம்பி வச்சு ஆல்ரெடி சுற்றுனது லைட்டாக கேப் உருவாக்கி அந்த கேப்புக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சும்மா ஏதாவது ஒரு சுருக்கு முடிச்ச மாதிரி சின்னதாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது திரும்ப அவிழக்கூடாதுன்றதுக்காக தான். இதுக்கு மேலே நம்ம ஸ்டெப்பு போடும்போது அது கண்டிப்பாக திரும்ப பிரிஞ்சு வராது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சுது. பொதுவாக இந்த ஒர்க்கு நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ இன்கம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். 1/4 கிலோ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 100 ரூபா ப்ரைஸில் விற்கிது. இப்போ எங்கள் ஊர் சைடில் 120 ரூபான்னு விற்கிது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு கம்மியாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ரோல் நீங்கள் ஒயர் போடுறீங்கன்னா அந்த ஒரு ரோலை வச்சு நீங்கள் டிரைவர் சீட்டு, அதாவது உள்ளேயும் பெரிய ஒயரு சைட்லேயும் பெரிய ஒயர் போட்டு பின்னுறீங்கன்னா 1/4 கிலோவும் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் 500லேருந்து 700 800 வரைக்கும் சம்பாதிக்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஒயர் எப்படி சுற்றுறது, கட்டில் எப்படி பின்னுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் எப்படி பின்னுறது எல்லா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு மேலே நிறையா வீடியோ அப்லோட் பண்ண இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.